நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஏவிஎம்மில் நடிச்சிட்ருக்கேன். அந்த அப்போ பிஸியாக இருந்தது, ஏவிஎம் ஃப்ளோர்லாம் நிறையா இருந்தது. அங்கே ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது எஸ்பி முத்துராமன் அங்கிள் அங்கே இருக்கார். நான் போய் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும். நான் போய் இந்த மாதிரி சசிகுமார் அவருடைய பையன், அப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு. இது மாதிரி அப்புறம் நாங்கள் கொடுத்த பணம்லாம் வந்துச்சா அப்படின்னாரு. என்னது அங்கிள்? இல்லை, நாங்கள் அப்போவே வந்து உங்கள் அப்பாவோட இதுக்கெலாம் எங்கள் சமூகத்துலேருந்து நான் ஒரு 1 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்ப்பா 74. அப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு. இல்லை அங்கிள், இல்லை நீ சின்ன பையன் உனக்கு தெரியாமல் இருக்கு. இல்லை அங்கிள், அப்போல்லாம் எதுவும் வரல. ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அப்போ விசாரிக்கும்போது இது மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்பா வந்து தீவிர காங்கிரஸ்காரர். காங்கிரஸில் மேடையில் ஏறினா எந்த அளவுக்கு பேசுவார்னா, ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும், அப்பனே கணேசா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். அதே நம்ம எதிர்பாராமல் நடந்துச்சுன்னா, அட ராமச்சந்திரா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கணேசனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அப்பா மேடையிலெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முதல்ல வந்து பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா தான். அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அழகானவன் பேர், என்ன செலவானாலும் சரி நீங்கள் நான் அதை ஏற்றுக்கிறேன், நீங்கள் அதை அவங்களுக்கு வேண்டியது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.